விஜயோட பாட்டி வந்து சொல்லுவாங்க, "கலா நீ இத பத்தியெல்லாம் எதையும் யோசனை பண்ணாதன்னு." எல்லாரும் போய் படுக்க போலான்ட்டு போகுற டைம்ல வந்து விஜய வந்து தாத்தா வந்து அப்படியே தழுவி குடுப்பாரு. "என்ன தாத்தா என்ன ஏதோ புதுசா ஒரு பையன பார்க்குற மாரின்னும்போது." "அப்படியெல்லாம் இல்லடா. நீ ரொம்ப மாறிட்ட. உன்ன பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னும்போது." உடனே காவேரி அங்கேருந்து வருவாங்க. "என்ன தாத்தாக்கும் பேரனுக்கும் ரொமான்டிக்கான்னு சொல்லுவாங்க." உடனே "உக்காருமா உக்காருமான்னும்போது." "என்ன தாத்தா பேரனை மட்டும் கொஞ்சுறீங்கன்னும்போது." "இல்லைம்மா உன்னை கல்யாணம் பண்ணின்னு வரும்போது எங்கே உன்னை பிடிக்காத கல்யாணம் பண்ணின்னு வந்தானோன்னு நான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு உன் குடும்பத்துக்கோசரம் உனக்கோசரம் இவன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது விஜயை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னும்போது இன்னும் இந்த கொஞ்ச நாள் உயிரில் இருக்கிற வரைக்கும் ஒரு பேரனோ ஒரு பேத்தியை என் கையில் பெற்று கொடுத்துட்டிங்கன்னா நான் சீக்கிரம் கண்ணை மூடிடுவேன்னும் போது, ஏன் தாத்தா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க, என் கூட தான் இருக்கோன்ட்டு விஜய் வந்து சொல்லுவார். சரி டைம் ஆகுது நீங்கள் போய் படுங்கன்ட்டு விஜயோட தாத்தா வந்து கிளம்பி போயிடுவார். விஜய் வந்து அப்படியே யோசிச்சு நின்று சன் ஆயிட்டு நின்ட்டாருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.